சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் புதுசாக ஏஜ் அட்டன் போகிற குழந்தைகளுக்கு எப்படி கவனிக்கணும், என்ன செய்யணும், தாயோட கடமை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பசங்கள்லாம் 10 வயசு 11 வயசு 9 வயசில் கூட வயசுக்கு வந்துடுறாங்க. அது நல்லதில்லை. அவ்வளோ பாவம். அவங்கெல்லாம் சின்ன வயசில் அவ்வளோலாம் அந்த கஷ்டப்படுறதுக்கு அவங்க தாங்க மாட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த பிராய்லர் கோழி அப்படிங்கிறத எல்லாம் ஆராய்ச்சியில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிராய்லர் கோழியை சுத்தமாக விட்டுறணும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அதை விட்டுருங்க. நாட்டுக்கோழி, மட்டன், மீன் இப்படி எடுத்தாங்க. ரெண்டாவது ஒரு 13-14 வயசில் ஆகிட்டா கூட பரவாயில்ல. ஒரு 9வது படிக்கும்போது தான்ப்பா ஆகணும். அந்த அளவுக்கு உடம்பும் குண்டாக இருக்கக்கூடாது. குண்டாக இருந்தாலும் ஆயிடுது. அந்த மாதிரி நீங்கள் வளர்த்து குழந்தைய கொண்டு வாங்க. இந்த ஸ்வீட்டு கடையில் விற்கிறது இந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டாங்க. குழந்தைய பக்குவமாக வளர்க்கணும், அதுங்களை நல்லபடியாக கொண்டு வரணும். அப்படிங்கும்போது அவங்க வந்துருச்சா, அவங்களுக்கு வயசு வர அந்த பீரியட்ஸ் வந்துருச்சா, உடனே என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம முதலையே தெரியும் அறிகுறி. நம்ம பொண்ணு இந்த வயசுக்கு வர ஸ்டேஜில் இருக்கா அப்படின்னு தெரியும். நம்ம முதலையே முன்னெச்சரிக்கையாக அரைக்கீரை விதை நாட்டு மருந்து கடையில் விற்கும். உள்ளுக்க சாப்பிட்றதுன்னு கேட்கணும். ஏன்னா அவங்க விவசாயத்துக்கு வச்சுருக்கோன்னா மருந்து போட்டு இந்த விவசாய கடையிலலாம் வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது. நாட்டு மருந்து கடையில் உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாங்கிட்டு பழகுன்னு அரைச்சி கண்ணில் கண்டவுடனே கொடுத்துடணும்ப்பா. அது அவ்வளவு நல்லது. ஏன்னா அதை அறுக்க 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 அது விளைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அரைக்கீரை திருப்பி திருப்பி விதை பண்ண முடியும். அப்படியாப்பட்ட இது அவங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கறது. அவங்க பிற்காலத்தில் அவங்க குழந்தை குட்டி பெறுறதுக்கு, ஒரு வம்சம் வளர்றதுக்கு ஒரு நல்ல இதாக அப்படி செய்யணும். அன்னைக்கே பக்கத்தில் மாமாமாருங்க இருந்தால் அன்னைக்கே தலையில் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுனா எப்படின்னா, தண்ணியில் மஞ்சத்தூளை கலக்கணும். மஞ்சத்தூளை கலக்கி வச்சுக்கிட்டு இப்போ காலையில் ஆச்சுன்னா சாயந்தரமாக அவங்க மாமாமார்கள்லாம் வரவும் குளிக்க, அந்த மாமா அட்டையெல்லாம் வச்சு குளிக்க வச்சு அவங்க புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதை கட்டி அப்புறம் நம்ம அழைச்சிக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு அவங்க இதாகிறவங்களுக்கு உடம்புல ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த தென்னங்கீத்து இருக்கு இல்லையாப்பா, அதை தட்டி மாதிரி கட்டி சுற்றி வச்சு அவங்களுக்கு அந்த குளுமை கொடுக்கறதுக்கு பச்சை இருக்கணும். அதை வச்சு அவங்க உட்கார இடத்துல கொஞ்சம் வேப்பலை, கொஞ்சம் பூங்கலை, இதெல்லாம் அந்த இதில் அந்த கட்டி ரூம் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, அதில் போட்டு அந்த குழந்தைய உட்கார வைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பச்சை இருக்கிறது ஹீட்டு தாக்காது. ஹீட்டை தாக்க விடாமல் செஞ்சுக்கணும். அப்புறம் 2ஆம் நாள் 3ஆம் நாள் காலையில் எந்திரிச்ச உடனே வேப்பம் கொழுந்தும் கொஞ்சம் மஞ்சளையை வச்சு வலுவலுன்னு அரைச்சி ஒரு 2 சுண்டைக்காய் அளவு அதை ஒன்றா உருட்டி குடிக்க சொல்லிடணும். குடிக்க சொல்லிட்டு அப்புறமேலு நம்ம கொடுக்குறத கொடுத்துக்கலாம். கொடுக்குறதுனா என்னப்பா, வெந்தயக்களி அது இதுன்னு மற்றபடி வெந்தயக்களி, இந்த வெந்தயக்களினா சூட்டை அமர்த்தும். அப்புறம் உளுந்தங்களி இந்த மாதிரி அப்புறம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா போதும். செய்கிறதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆகிறாப்புல செஞ்சுட்டு மிச்சம் இருந்தால் நம்ம கூட யாரும் ஆம்பளை கூட சாப்பிட்டுக்கலாம், வேற யாரும் சாப்பிட்டுக்கலாம், பெரியவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இவ்வளோதான் தரணும். சாப்பிடுன்னு கொடுத்தா அதுக்கு வெறுத்து போங்க, ஒன்றுமே சாப்பிடாதுங்க. அப்புறம் ஒன்றுமே சாப்பிட மாட்டான்னு சொல்லக்கூடாது. இவ்வளோதான் கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்படி செய்யணும். 2 நாளைக்கு அந்த மாதிரி கொடுக்கணும். அப்புறம் 3ஆம் நாள் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை தான் வாங்கணும். வாங்கி ஒவ்வொரு பசங்க அந்த மஞ்சக்கரு ஒரு மாதிரி வாடை அடிக்கும், சாப்பிட மாட்டாங்க. அதனால் என்ன செய்யணும், அந்த மஞ்சக்கரு மட்டும் எடுத்துகிட்டு வெள்ளைக்கருவில் ஒரு 1/2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் போதும், காரம் அடிக்கும், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளை போட்டு கொஞ்சம் அந்த வெள்ளைக்கருவு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றி, செக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஊற்றி கலக்கி டெய்லி காலையில் கொடுத்துடணும்ப்பா. 2வது இந்த கடையில் வாங்கிட்டு சொந்தக்காரவங்கலாம் கடையில் வாங்கிட்டு வருவாங்க பலகாரங்க, அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. அதில் கொழுப்பு சேர்த்து வச்சு கடைசியில் 16 நாள் கழிச்சு வெளியே வர்றப்போ பார்த்தா உடம்பு குண்டாயிடும். அப்படி குண்டானா அது நல்லதில்லை.
இப்படியெல்லாம் கொடுத்து வந்து நம்ம இந்த வந்துட்டோம்னா பிள்ளை நல்லா வருவாங்க. அப்புறம் எள்ளு கருப்பட்டியெல்லாம் ஒரு 5ஆம் நாள் 6ஆம் நாள் கொடுக்கணும். 5ஆம் நாள் 6ஆம் நாள் இந்த எள்ளு கருப்பட்டியெல்லாம் கொடுக்கையில் அந்த வயிற்றுலலாம் சுத்தம் பண்ணி போடும். எல்லாம் வறுத்து கருப்பு எல்லாம் வறுத்து அந்த அளவுக்கு கருப்பட்டி பனங்கருப்பட்டியை போட்டு கலந்து அதை அப்பப்போ சாப்பிடுன்னு சொல்லணும். சாப்பிட்ருங்க. சாப்பிட்டா அந்த கர்ப்பப்பையில் எது இருந்துச்சுன்னா செஞ்சுன்னா இதாயிடும். நான்வெஜ்ஜுனா மட்டன் எடுத்து கொடுக்க வேண்டாம். அந்த நேரத்தில் எலும்பு ஆட்டுக்கால் சூப்பு இதுகளெல்லாம் நீங்கள் ஆட்டுக்கால் வலி சூப்பு வச்சு கொடுக்கலாம், எலும்பு சூப்பு வச்சு கொடுக்கலாம். அவங்க இடுப்புக்கெல்லாம் உடம்பு எலும்புக்கெல்லாம் நல்லா உறுதியை கொடுக்கும். நீங்கள் இப்போ கொடுக்குறத பின்னாடி அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி கை கால் வலி வராமல் இருக்கும். கடைசியில் இந்த குழந்தை இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் வராது. இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக அந்த நேரத்தில் கொடுக்குறது. அதனால் தாய்மார்கள் கவனமாக இருந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும். மீன் கருவாடு இது கொடுக்காதீங்க, அது வந்து நல்லதில்லை. மீன் கருவாடெல்லாம் அது பின்னாடி கொடுத்துக்கலாம், ஒரு மாதத்துக்கு பின்னாடி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கறியும் கொடுக்க வேண்டாம். இந்த எலும்புகளை வாங்கி சூப் போடுங்க. ஒரு மாதத்துக்கு நானும் உளுந்து கஞ்சி சும்மா கொஞ்சம் 1 டம்ளர் கொடுத்தா போதும். உளுந்தங்கஞ்சி, உளுந்தஞ்சோறு, உளுந்து லட்டெல்லாம் அது பெரிய மாதிரி தான் நின்றுக்கிறோங்க. அது ஒன்றும் சொல்லாதீங்க. லட்டு திங்கிறதுக்குலாம் எத்தனை வேணாலும் நின்றுக்கிறட்டும். இந்த உளுந்தங்களி, இந்த உளுந்தை வந்து பச்சை உளுந்து அவ்வளோ நல்லது எலும்புகளுக்கு பலம். அதை வந்து கொஞ்சம் வெயிலில் காயப்போட்டு வறுக்கக்கூடாதுப்பா. வெயிலில் நல்லா காயப்போட்டு மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் அந்த உளுந்த மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் வெல்லம், அதுக்கு இனிப்புக்கு தகுந்த வெல்லம் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிணைஞ்சி இவ்வளோ ஒரு நெல்லிக்காய் அளவு டெய்லி கொடுங்க. அந்த இடுப்பு எலும்பு இடுப்பெலும்பு அந்த கர்ப்பப்பை வந்து நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறதுக்கு அது ஒரு நல்ல மருந்து. அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கோழி கூட கொடுக்கலாம், நாட்டுக்கோழி கொடுக்கலாம். மற்றபடி மற்ற எல்லா சாப்பாடும் கொடுங்க. பிள்ளைகளை இப்படி வளர்த்தா பிற்காலத்தில் அவங்க அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பீரியட்ஸ் வரலங்கிற பிரச்சனை இப்படியெல்லாம் வராது. நம்ம 6 மாதத்துக்கு குழந்தைய நம்ம கண்காணிப்பில் வச்சு நம்ம நல்லபடியாக ஊட்டம் கொடுத்து வளர்த்தோம்னா அதுங்களுக்கு காலம்புற பிரச்சனை. நம்ம ஒரு நல்ல குழந்தைய நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஒரு அம்மாவோட கடமை. இது வந்து அம்மா வந்து பொறுப்பாக எடுத்து செய்யணும். சோம்பேறித்தனப்பட்டு கடையில் வடை வாங்கணும், கடையில் ஸ்வீட் வாங்கணும் கொடுத்தவும் செய்யக்கூடாது. உளுந்த வடையை கூட ஊடமாட சுட்டு கொடுங்க. 6 மாதத்துக்கு குழந்தைய நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. பாருங்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.